ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். இன்றைக்கும் ஸ்விக்கி வேலை தான் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூகுள் வெதர்லேயே போட்டு பார்த்தேன். இன்றைக்கி மழை வருமான்ட்டு மழை வரும் தான் போட்டுருந்தது. மதியம் 12 மணி ஸ்டார்ட் பண்ணி 4 மணி வரையும் பண்ணேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து திரிபுரா கிளம்புறான், இங்கேருந்து பெங்களூர்லேருந்து கிளம்புறான். சரி, அவனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 7 மணிக்கு போனான். 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரையும் பண்ணேன். அங்கே 7 மணிக்கு போகிறப்பயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெயின் கோட்லாம் எடுத்துட்டேன், ரூம்லேருந்து எடுத்துகிட்டு போய் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் பெங்களூரில் ஹோட்டலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மூடிட்டானுங்க, முக்கால்வாசி மூடிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 நாள் 3 நாள் தான் வேலை செய்வேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிலிண்டரே இல்லை, இங்கே யாருக்கிட்டுமே இல்லை. நான் சாப்பிட்றதுக்கு கடையான நிப்பாட்டுறேன். ஆனால் எந்த கடையிலும் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லன்னு மூடி வச்சுருக்கிறாங்க கடைலாம். ஒவ்வொரு இடத்துல வந்து 40 ரூபாய்க்கு விற்கிற குஸ்கா வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. கொஞ்சம் அதிகமான காசு தான் செலவாகுது. இவன் தான் நான் சொன்ன பையன் திரிபுரா கிளம்புறான்ட்டு. அவனை வந்து கார் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம். முக்கால்வாசி பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே தான் வந்து கடையில் ஓப்பனாக இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் சிலிண்டர் போகுது. சின்ன சின்ன கடைங்க, அப்புறமா ஸ்விக்கி விற்கிற கடைங்க, அந்த மாதிரி கடைங்களாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பண்ணியிருக்கிறோம். 1470 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். அதில் 470 பார்த்தீங்கன்னா பெட்ரோலு அப்புறம் ஃபுட்டு காலேஜ் 1000 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து நேற்று போட்ட வீடியோ, அதனால தான் இன்றைக்கி பண்ணுறேன். நேற்று வீடியோ எடுக்க முடியல, ஃபுல்லாக மழை. அதனால் கொஞ்சம் வந்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டேன். எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேன்.